சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 91ஆம் சங்கீதம் 12வது வசனம். உன் பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஆமேன். அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இங்கே யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குதுன்னு முந்தின வசனத்தில் பாருங்கள். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அப்போ தூதர்கள் தான் நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தாங்கி கொண்டு ஏந்தி கொண்டு நம்ம என்ன செய்கிறாங்களாம் போகிறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை கொடுத்து அனுப்பி இருக்கிறார். அமேன். எவ்வளவு ஒரு கரிசனையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம் பார்த்தீங்களா. நம்முடைய பாதம் நம்ம ரோட்டில் நடந்து போகும்போது பெரிய பெரிய கல்லாக இருந்துச்சுன்னா நம்மளே பார்த்து என்ன செஞ்சுருவோம், கேர்ஃபுல்லாக நடந்து போயிடுவோம். ஆனால் சின்ன சின்ன கற்களை நம்மளே கண்டுக்கிறாம தான் என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் நடப்போம். ஆனால் நம்ம கண்டுகொள்ளாமல் நடக்கிற அந்த கற்கள் கூட நம்முடைய பாதத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, இடறி விட்டு நாம் விழுந்து விடக்கூடாது என்பதில் கர்த்தர் கவனமாக இருந்து நம்மளை அவ்வளோ கரிசனையாக நம்முடைய பாதங்களை காக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை காக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவர்கள் தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறாராம். அவருடைய பணிவிடை தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டு நம்மை இப்படி பாதுகாக்கிறாராம். எவ்வளோ அன்பை கர்த்தர் நம்ம இந்த வசனத்து மூலமாக நம்மளுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் பார்த்தீங்களா. ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம வாழ்க்கையில் வர பெரிய பெரிய பிரச்சனைகளில் மட்டும்தான் கர்த்தர் நம்மளை தப்புவித்து நடத்துவார் அப்படின்றது நம்முடைய எண்ணமாக இருக்கலாம். சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்மளே ஹேண்டில் பண்ணுவோம், பார்த்துருக்கீங்களா. ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிய பெரிய கற்கள் மட்டும் அல்ல, இந்த சின்ன சின்ன கற்களில் கூட, அதாவது உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடுகிற சிறு சிறு பிரச்சனைகள் மேலே கூட கர்த்தர் கவனம் உள்ளவராக இருக்கிறார். அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதில் கூட நம்முடைய பாதம் இடறிடக்கூடாது, நம்ம இடறி போய்விடக்கூடாது அப்படிங்கிறதுல கர்த்தர் கவனமாக இருந்து சிறு சிறு பிரச்சனைகளுக்கு கூட கர்த்தர் ஆலோசனை கொடுத்து தூதர்களுக்கு கட்டளையிட்டு உங்கள் பாதம் அதில் இடறி போய் விடாதபடிக்கு தேவன் உங்களை ஏந்தி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். பாருங்களேன், தூதர்கள் நம்மளை ஏந்தி கொண்டு போவாங்களாம். அப்போ அந்த சிறு சிறு பிரச்சனைகள் கூட நம்முடைய வாழ்க்கையில் தினமும் குறுக்கிடுகிற, அனுதினமும் நாம் சந்திக்கிற சிறு சிறு பிரச்சனைகளில் கூட நாம் இடறி போய்விட்டு விடக்கூடாது என்பதற்காக தேவன் நமக்கு என்ன செய்து வைத்திருக்கிறார் தெரியுமா. நம்முடைய பாதைகளை காக்கும்படியாக, நம்முடைய பாதங்களை காக்கும்படியாக அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் நம்முடைய வழிகள் அவருடைய கரத்தில் சேஃபாக இருக்குது. நம்முடைய பாதைகள் அவருடைய கரத்தில் சேஃபாக இருக்குது. அதில் குறுக்கிடுகிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார். அதனால் உங்களை இப்படி கண்ணும் கருத்துமாக உங்களுக்காக தூதர்களுக்கு கட்டளையிட்டு பாதுகாக்கிற ஒரு தேவன் உங்களுக்கு இருக்கிறார். அதனால் எதை குறித்தும் கலங்காதீங்க. எந்த பிரச்சனையை குறித்தும், எந்த போராட்டத்தை குறித்தும் சோர்ந்து போகாதீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த போராட்டமாக இருந்தாலும் அது தேவனுக்கு மேலே பெருசு கிடையாது. நம்முடைய தேவன் தான் எல்லாவற்றிலும் பெரியவர், எல்லாவற்றிற்கும் மேலானவர். அவர் உங்களை எந்த பிரச்சனையிலையும் அமிழ்ந்து போக விட மாட்டார். அது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரிய கற்களாக இருந்தாலும் சரி, நம்மை காலை தட்டி விடுகிற சின்ன கற்களை போன்ற சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதில் நாம் இடறி போக விடாமல் தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அதை நாம் மேற்கொண்டு ஜெயித்து தொடர்ந்து நம்முடைய பாதைகளை நம்மளை முன்னேற வைப்பாரே தவிர நாம் இடறி போக தேவன் ஒரு நாளும் விட மாட்டார். ஆமென். நாம் ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தையின்படியே நீர் எங்களை ஆசிர்வதித்து பாதுகாக்கும்படியாய் நாங்கள் செபித்து மன்றாடி உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்கள் மேலே வைத்த அன்பை இந்த வார்த்தையில் வெளிப்படுத்தியிருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக உம்முடைய தூதர்களுக்கு நீர் கட்டளையிட்டு எங்களை பாதுகாக்கிறீரே, எங்களை ஏந்தி பாதுகாக்கிறீரே, சுமந்து பாதுகாக்கிறீரே. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா, கொடான கொடி நன்றியப்பா. இந்த வார்த்தையின்படியே எங்களுக்கு சம்பவிப்பதாக என்று சொல்லி எங்களை செபித்து ஆண்டவரே பாதப்படியிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுத்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளிலிருந்து தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.